நட்சத்திர தீவும் துணிச்சலான சிறுமியும். ஒரு காலத்தில் மேகங்களுக்கு மேல் வானில் மிதக்கும் நட்சத்திர தீவு ஒன்று இருந்தது. அந்த தீவு இரவில் நட்சத்திரங்களைப் போல மின்னி பகலில் மெதுவாக வானில் சுற்றி வந்தது. ஆனால் அந்த தீவுக்குள் செல்ல எவருக்கும் துணிச்சல் இல்லை. ஏனெனில் அது எப்போது வேண்டுமானாலும் மறைந்துவிடும் என்று அனைவரும் பயந்தார்கள். அதே ஊரில் அமுதா என்ற ஒரு சிறுமி வாழ்ந்தாள். அவள் சின்னவளாக இருந்தாலும் மனதில் பெரிய துணிச்சல் கொண்டவள். பயம் நம்மை நிறுத்தக்கூடாது என்பதே அவளின் நம்பிக்கை. ஒரு நாள் சில பயணிகள் தவறுதலாக அந்த நட்சத்திர தீவில் சிக்கிக்கொண்டார்கள். தீவு மெதுவாக மேலே மேலே பறந்து கீழே உள்ள உலகத்திலிருந்து தொலைந்து கொண்டே சென்றது. கிராம மக்கள் அனைவரும் பயந்து, யாரும் போக வேண்டாம், அது ஆபத்தானது என்று சொன்னார்கள். ஆனால் அமுதா மட்டும் உறுதியுடன் சொன்னாள், நான் போவேன், அவர்கள் உதவி கேட்கிறார்கள். அமுதா தன் தாத்தா கொடுத்திருந்த ஒரு மந்திர கயிறை எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி பயணமானாள். அந்த கயிறு துணிச்சல் உள்ளவர்களை மட்டுமே மேலே தூக்கும் விசேஷ சக்தி கொண்டது. வானில் பறந்து சென்ற அமுதா நட்சத்திர தீவை அடைந்தாள். அங்கே காற்று சத்தமாக வீசியது. ஒளிரும் கற்கள் பேசுவது போல ஒலித்தன. சிறிதும் பயப்படாமல் அமுதா சிக்கியிருந்த பயணிகளிடம் சென்று, பயப்படாதீர்கள், நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்றாள். அவளின் துணிச்சலை கண்ட தீவு கூட அமைதியானது. மந்திர கயிறின் உதவியுடன் அமுதா அனைவரையும் பாதுகாப்பாக கீழே கொண்டு வந்தாள். கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் கைத்தட்டினர். சின்ன பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய தைரியமா என்று வியந்தார்கள். அமுதா சிரித்தபடி சொன்னாள், துணிச்சல் இருந்தால் பயம் நம்மை வெல்ல முடியாது. அன்றிலிருந்து நட்சத்திர தீவு ஒரு பயம் அல்ல, நம்பிக்கையின் சிம்மமாக மாறியது. இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா குழந்தைகளே? துணிச்சல் இருந்தால் பயம் இல்லை. தைரியமான மனமே உண்மையான சக்தி.